நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க? நீங்க வந்து பெட்ல படுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்லங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்க வந்து பெட்ல படுத்துக்கோங்க. ஏங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான், உங்களுக்கு தான் இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஏன் வீணா பழக்கத்தை மாத்திக்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஏன் வழக்கப்படி நான் இருக்கேன், உங்க வழக்கப்படி நீங்க இருங்கன்னு. அப்புறம் எங்க இதெல்லாம்? அப்ப நான் பெட்ல படுத்துக்கிட்டுமா? நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ப்ளீஸ் வாங்க வந்து பெட்ல படுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு தரையில படுத்த பழக்கம் இல்லையா, அதான் லைட்டா. சரி போங்க. ஏசி வேற, எனக்கு வேற குளிர் தாங்காது. இதுல இவர் பயங்கர கொரட்டை வேற விடுவாரே. எப்படிதான் தூங்க போறோமோ? கடவுளே கடவுளே. காக்க காக்க கனவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட. காக்க காக்க கனவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட. காக்க காக்க கனவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க ஹலோ, தடையற. என்னாச்சுங்க? பாவம் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? மதுமிதா, என்னாச்சுங்க? கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது எங்க வீட்ல நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்படிதான் சாமி கும்பிடுவோம். அதுக்காக இப்படியா? இது என்ன புது பழக்கமா இருக்கே? ஆமா, புது பழக்கம் தான். இல்ல இல்ல இல்ல, பழைய பழக்கம்னு சொல்ல வந்தேன். எவ்வளவு நேரம் சாமியை கும்பிட்டு எப்பதான் நீங்க தூங்குவீங்க? அது தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இப்படி சாமி கும்பிடுவோம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இப்படி சாமி கும்பிடுவோம். பக்தி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், ஆனா பக்தியே ஒரு பொண்ணா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். ஆமா, உங்களுக்கு எல்லாம் பக்தியே இல்லையா? நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா? நான் இவ்வளவு சாமி கும்பிட மாட்டேன்பா. இது ரொம்ப ஓவர் ஆக்டிங். எவ்வளவு பணம் இருந்தா எப்படி கடவுள் ஞாபகம் வரும்? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. குட் நைட். நீங்க போய் தூங்குங்க. என்னங்க நீங்க? நான் உங்களை வெளியே தானே இருக்க சொன்னேன். நீங்க எங்க உள்ள வந்தீங்க? சாரிங்க 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 சாரிங்க. நான் எவ்வளவோ சொன்னேங்க. உங்க பாட்டி தான் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா நீங்க திரும்ப போத்திட்டு தூங்கிடுவீங்களாமே. நம்ம 2 பேரும் சேர்ந்து கீழே ஒன்னா தான் போகணுமா, அதனாலதான் இங்க வந்தேன். அப்ப கூட நான் உள்ள வரலங்க, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி டக்குன்னு போன் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சாரி 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 சாரி. ஐ அம் சாரி. கல்யாணம் ஆகி மறுநாள் எந்திரிச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. மது,
மது, நீ எப்ப ஃபோன் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தம்மா. நல்லா இருக்கியாம்மா நீ? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. தினம் தினம் புது புது எக்ஸ்பீரியன்ஸ். இனிமே நான் தான் நிறைய பழகிக்கணும்மா. கல்யாணம் ஆனா அப்படிதாம்மா. அதுவும் முதல் நாள் உன் புருஷ வீட்டுல இருக்க, அப்படிதான் இருக்கும். அதுக்காக நிறைய யோசிச்சு வீணா மனசை போட்டு குழப்பிக்காத என்ன? சரிம்மா. மாயா அப்படிமா இருக்கா? என்னம்மா இது? இப்பதானே எனக்கு சொன்ன கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும்னு. போக போக பழகணும்னு சொன்னல எனக்கு சொன்ன. இப்போ உன் மருமகன வந்ததும் உனக்கு அப்படி ஒரு பயம்.